வீட்டை விட்டு எங்க போக வேண்டும் என்றாலும் ஒரு பெரிய ஆற்றை கடந்து அல்ல ஒரு பெரிய நதியை கடந்து தான் போக வேண்டும். ஸ்கூலுக்கு போனாலும் சரி, மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, இந்த தகப்பனாரும் இந்த சின்ன பிள்ளையும் அந்த நதியை தாண்டி தான் போயாக வேண்டும். அந்த தகப்பனார் என்ன செய்வார்? அந்த சிறு பிள்ளைய கையில பிடித்து கொண்டு தன்னுடைய தோளின் மேல வைத்து மகளை பார்த்து சொல்லுவார், என் கழுத்தை நீ நல்லா பிடிச்சுக்கோ, இறுக்கி என் கழுத்தை பிடிச்சுக்கோ, நான் இந்த ஆற்றை கடக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆற்றை நீந்தி கடப்பாராம். அந்த மகள் பயங்கர சப்தத்தோடு பலத்த பயத்தோடு அழுவான், அப்பா இந்த ஆறு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த ஆத்துல தண்ணி ரொம்ப வேகமா போகுது, வேண்டாம் என்னை விட்டுருங்க, நான் உங்க கூட வரலன்னு சொல்லி அதுக்கு ரொம்ப பயம். நாட்கள் சென்றது. கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா சொன்னாராம், இல்ல, நீயும் ஒரு நாள் இந்த ஆற்றை கடந்து செல்லுவாய், நீ பயப்படாத, ஒரு நாள் வரும், அந்த நாளில நீ இந்த ஆற்றை கடக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு தேவையானதை எல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தார். ஒரு நாள் சொன்னாராம், இப்போ உன் கையை விடு, இப்போ உன்னுடைய கையை விட்டு இந்த ஆத்துல நீ இறங்கி பாருன்னு சொன்னா. பிள்ளை நல்ல வளர்ந்திருந்த நாட்கள் அது. கையை விட்டுச்சு. தகப்பனார நம்பி கையை விட்டு இந்த ஆற்றுல இறங்குச்சு. வேகமாய் ஓடுற தண்ணி அந்த பிள்ளைய கொஞ்ச நேரம் பயமுறுத்தினாலும் நடுங்க வச்சாலும் அந்த பிள்ளை இப்ப தைரியமா நின்னுச்சு. நீச்சல் அடிச்சது. இங்கேயும் அங்கேயும், இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் திரும்ப 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 நீச்சல் அடித்து கொண்டே இருந்தது. நீச்சல் அடித்து கரைக்கு வந்த பிறகு அந்த பிள்ளை தகப்பனாரை பார்த்து சொல்லிச்சான், அப்பா இந்த நதியை பார்த்தா நான் இவ்வளவு நாள் பயந்திருந்தேன், இதுக்கா நான் இவ்வளவு பயப்பட்டேன், இப்ப நான் ரொம்ப ஈஸியா நான் தாண்டிடுறேன், ரொம்ப ஈஸியா நான் என்ன செய்ய முடியுது, தாண்ட முடிகிறது. நீ நீங்க எனக்கு என்னை கூட்டிட்டு போய் பழக்கப்படுத்தி இருக்கிறீங்க, இவ்வளவுதானா இந்த நதி, இவ்வளவுதானா அந்த நதின்னு சொல்லி அதுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய கரத்திலேயே இருக்கின்ற பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்திலேயே இருக்கின்ற பொழுது, நாம் அறியாத வகையில, நம் நினையாத வகையில கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டே வருகிறார். பலப்படுத்தி கொண்டே வந்து ஆண்டவர் என்னென்ன காரியங்களை நம்மை கொண்டு செய்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிறேன். ஒருவேளை பார்வையிலோ அல்லது நம்முடைய செயலிலோ அல்லது படிப்பிலோ அநேக சூழ்நிலைகளில நாம் பலவீனர்களா இருக்கலாம். பலவீனமான சூழ்நிலைக்கு மத்தியில இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் உண்டு. தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய சமூகத்துல நாம் எப்போது என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணினார். அவர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். எசேக்கியேல் 33:7 இப்படி சொல்லுகிறது, மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஒரு தேவனுடைய பிள்ளையை, ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் காவல்காரனாக நியமிக்கிறார். தேசத்தை காக்க வேண்டும், தேசத்தினுடைய ஜனங்களை காக்க வேண்டும், தேசத்துக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டவைகள் எல்லாம் காக்க வேண்டும் என்று சொல்லி எசேக்கியேல் தேவனுடைய காவல்காரனாக வைக்கப்படுகிறார். இது ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. இந்த வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஒரு விசுவாசியினுடைய அழைப்பு, ஒரு விசுவாசியினுடைய செயல்பாடு, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் அல்லது எப்படி இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், நான் பலன் அடைகிறேன், நான் நன்மையானவைகளை பெற்றுக்கொள்கிறேன், நான் நல்ல ஊழியத்தை செய்கிறேன்,
நான் விசுவாசி என்கின்ற எல்லைக்குள்ளே வரும்போதே கர்த்தர் நமக்கென்று அல்லது எசேக்கியேலுக்கென்று வைக்கப்பட்ட ஒரு பெயர், நீ காவல்காரன். நீ அநேக காரியங்களை காக்கும்படியாய் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உன்னை நான் வைத்திருக்கிறேன். இப்ப இந்த எசேக்கியேல் காவல்காரன் என்று சொல்லும்போது மூன்று விதமான காரியங்களை மாத்திரம் சுருக்கமா அவங்க மத்தியில வைக்கிறேன். இந்த காவல்காரனுக்கென்று ஒரு அழைப்பு இருந்தது. எனக்கென்று ஒரு அழைப்பு, உங்களுக்கென்று ஒரு அழைப்பு, காவல்காரனுக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது. எசேக்கியேலுக்கு எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுமா? எசேக்கியேல் 1 அதிகாரத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்றால், இந்த எசேக்கியேல் அநேக சிறைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்தியில ஒரு சிறைப்பிடிக்கப்பட்ட மனுஷனாகவே உட்கார்ந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரோ ஒருவர், யாரோ ஒரு மனுஷன், உலகத்தினுடைய மனுஷன் எசேக்கியேலை காவல் காத்து கொண்டிருக்கிறான். நிற்கணும்னா அல்லது இருந்த இடத்தை விட்டு எந்திரிக்கணும், எழும்பணும், போகணும், படுக்கணும், சாப்பிடணும். என்ன செஞ்சிருப்பாங்க அந்த சிறைப்பட்டவர்கள்? ஐயா, நாங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டோம், நாங்க கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நிக்கலாமா, கொஞ்ச நேரம் படுத்துக்கலாமா, கொஞ்சம் சாப்பிடலாமான்னு சொல்லி அந்த காவல்காரனை பார்த்து என்ன செஞ்சிருப்பாங்க, அனுமதி கேட்டிருப்பாங்க. ஐயா, ரொம்ப கால் வலிக்குது, நான் கொஞ்சம் காலை நீட்டி உட்கார்ந்துக்கிட்டுமா? அவன் அந்த சிறைச்சாலை காவல்காரன் என்ன சொல்லியிருப்பான்? ஒருவேளை சரி பரவாயில்ல உட்கார்ந்துக்கோன்னு சொல்லி இருக்கலாம், அல்லது 2 மிதி என்ன செஞ்சிருக்கலாம், மிதிச்சிருக்கலாம். சிறைச்சாலையின் அனுபவத்தை பெற்றிருந்தாதான் நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம விரும்பின காரியம் நடக்காது. நம்ம விரும்பின காரியம் நடக்காது. உலகத்தின் மனுஷனுடைய கையில ஒரு கைதியாக, ஒரு சிறைச்சாலை மனுஷனாக இருந்த எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார். உன்னோட நான் பேசுகிறேன். 2 அதிகாரத்துல காலூன்றி நில், நான் உன் வார்த்தைய உன் வாயில வைக்கிறேன். 3 அதிகாரத்துல சொல்லுகிறா, நான் உன்னை காவல்காரனாக வைக்கிறேன். நீ அநேக வேலையை செய்யணும். நீ என் ஜனத்தினுடைய காரியங்களை, என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி சிறை பிடிக்கப்பட்டிருந்த ஒரு மனுஷனை அந்த சிறையிலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் விடுவித்து அந்த தேசத்திற்கே காவல்காரனாக வைத்தார். சிறைப்பிடிக்கப்பட்ட மனுஷன் தான் காவல்காரனாக மாறினார். அப்ப எசேக்கியேலுடைய வாழ்க்கையில, தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையில ரொம்ப அற்புதமானது. அப்ப எசேக்கியேலுக்கு தெரியும் தன்னுடைய அழைப்பு என்ன, நம்ம எங்கேருந்து வந்திருக்கிறோம். அவர் ரொம்ப கவனமா இருந்திருப்பார். இந்த வார்த்தை உள்ளத்துல வந்த உடனே, நான் காவல்காரன், அவருடைய கண்ணு பார்க்கிறதை எல்லாம் அந்த காவல்காரன், ஓ, இதை பாதுகாக்க வேண்டும், இந்த குடும்பத்தை நான் பாதுகாக்க வேண்டும், இந்த பிள்ளைகளை நான் பாதுகாக்க வேண்டும், இந்தந்த காரியங்கள் எல்லாம் ஏன் பொறுப்புன்னு சொல்லி ஒரு பொறுப்புக்குள்ள ஒரு பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்புணர்வுக்குள்ள இந்த எசேக்கியேல் வந்திருப்பான். இன்றைய நாளில அநேக விசுவாச பிள்ளைகள், நீங்களும் நானும் அநேகருக்கு பொறுப்பாளிகள், அநேகருக்கு காவல்காரர்கள். ஏன்னா நாம் எப்படி இருந்தோம்? சிறைச்சாலையில இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம். அநேக மக்கள், நீங்க இதை காட்டிலும் கொடுமையான இடங்களிலும், கொடுமையான மரணத்தின் பிடிகளில இருந்தீங்க, கொடுமையான இடத்துல இருந்தீங்க, ரொம்ப கடினமான சூழ்நிலையில இருந்தீங்க. உங்களை கர்த்தர் விடுவித்தார், உங்களை கர்த்தர் பாதுகாத்தார். குறிப்பாக இலங்கை தேசத்திலிருந்து இன்னும் பிற நாடுகளில் இருக்கிறவர்கள், நீங்கள் எவ்வளவோ வேதனைகளை தாண்டி, வலிகளை தாண்டி, இழப்புகளை தாண்டி, அப்போ சிறைச்சாலைனா என்னன்னு தெரியும். உங்களை இன்றைக்கு கர்த்தர் காவல்காரராக வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு எண்ணம் வரும்போது பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமானது. தமிழ் மக்களை இந்த இன்டர்நேஷனல், பல சர்வதேச, இந்த கனடா தேசத்துல பார்க்கும்போது, ரொம்ப ஒரு சில மக்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். எவ்வளவாய் உழைக்கிறாங்க, எவ்வளவாய் ஓடுறாங்க, எவ்வளவு வேலை செய்றாங்க, எவ்வளவாய் இந்த மக்கள் தன்னுடைய மக்களை பாதுகாக்கிறாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எனக்கு தெரிந்து அதிகாலையிலிருந்து ஹம், இரவு மட்டும், நடு இரவு மட்டும் வேலை செய்றாங்க. வேலை செய்து கடினமாய் உழைத்து இருக்கிற மக்கள் உண்டு. பல பிரச்சனைகள் இருக்கிறது, பல ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, யூத் யங்ஸ்டர்ஸினுடைய ப்ராப்ளங்கள். இந்தியா, இலங்கை, கனடா இந்த நாடுகளில இருக்கிற குடும்ப பிரச்சனை,
திருமணங்களிலே பல பிரச்சனைகள், திருமண உறவுகளிலே பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைக்கு ஆவிக்குரிய பிரச்சனைகள் இருக்கு. அவர்கள் ஆவிக்குரிய உலகத்துல நம்மை போல அவங்க வருவாங்களா? ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அவர்கள் கையில பைபிள் எடுப்பாங்களா? ஆலயத்துல காலடி எடுத்து வைப்பாங்களா? அந்த தலைமுறை ஊழியத்தை செய்வார்களா? ஒரு ரட்சிப்பின் பாதையில நடப்பார்களா? அநேக கேள்விகள் இருக்கும்போது நமக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரே ஒரு பதில், நான் தான் அதை செய்யணும். நான் தான் அதற்கு பொறுப்பு. நான் தான் அதற்கு காவல்காரன். நான் காவல் காக்கும்படியா என்னிடத்துல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நான் காவல் காத்து கொண்டிருக்கிறேன். ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், நான் காவல் காத்து கொண்டிருக்கிறேன். ஒரு கிராமத்தை கொடுத்திருக்கிறார், அநேகரை கத்தர் கொடுத்திருக்கிறார். நான் கண்களால பார்த்தறியாத, கேட்டறியாத அநேகரை கத்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப காவல்காரனுக்கு என்று ஒரு அழைப்பு உண்டு. நீங்க இதை கேட்டுட்டு இருக்கிற இதே சமயத்துல யாரெல்லாம் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வருகிறார்களோ, யாரெல்லாம் உங்களுடைய உறவுகளில இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நீங்க தான் காவல்காரர்கள். தைரியமாய் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இங்க இஸ்ரவேல் புத்திர எசேக்கியேலுக்கு சொல்ற வார்த்தை தான். அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, நீ சொல்லு, ஆண்டவருடைய வார்த்தையை பேசு. அநேக நேரங்களில சொல்லலாமா, சொல்லாம சொல்லிட்டா எதுவும் நினைப்பாங்களா, நான் சொன்னா எதுவும் பிரச்சனை வருமா? இல்ல, சொல்ல வேண்டிய இடங்களில, சொல்ல வேண்டிய விதத்துல சொல்ல கத்தர் உங்களுடைய ஊழியங்களை காவல்காரனுடைய ஊழியமாக கத்தர் வைத்திருக்கிறார். அடுத்து பாருங்க, இந்த காவல்காரன் எல்லா நாளும் அவசியமே இல்லை. தேவையா? வேண்டவே வேண்டாம். காவல்காரன் என்ன செய்யலாம்? போயணும், வேலையில சேரணும், வீட்டுல வந்து படுத்து தூங்கணும். உண்மையாவே சொல்ல, பிராக்டிக்கலா பேசுறேன். இப்ப என்ன வந்து பேங்க்ல ஒரு காவல்காரனாக வைத்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஏடிஎம்ல காவல்காரனாக இருக்கிறேன்னா நான் என்ன செய்யலாம்? போயிட்டு வேலையில ஜாயின் பண்ணிட்டு நல்ல வீட்டுக்கு திரும்ப வந்து படுத்து தூங்கிடலாம். காவல்காரன் தினமும் அவசியம் இல்லை. ஒரு நாள் திருடன் வருவான், ஒரு நாள் பிரச்சனை வரும், அன்னைக்கு மாத்திரம் போனா போதும். தீங்கு நாளில் ஒரு நாள் தீங்கு நாள் வரும். எல்லா நாளும் காவல்காரன் அவசியமே இல்லை, இல்லையா? எசேக்கியேல் 1வது 2வது 3வது அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது இந்த வார்த்தை தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கு. தீங்கு நாள் ஒன்று வரும். தீங்கு நாள் வருகின்ற பொழுது நீ என்ன செய்? அந்த நாளில நீ காவல் காத்தா போதும். எல்லா நாளும் காவல் காக்க வேண்டாம். ஆனா அப்படி காவல்காரன் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. தீங்கு நாளுக்கென்று அவன் காத்து கொண்டே இருப்பான். 3வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கின்ற பொழுது அவர் அந்த வார்த்தை எசேக்கியேல் 3வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா இதெல்லாம் சரியாக நம்ம என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். சரியாக நம்ம என்ன செய்ய முடியும்? கேட்டுக்கொள்ள முடியும். அந்த தீங்கு நாள் எப்போது வரும்? அந்த தீங்கு எப்போ வரும்? அந்த பிரச்சனை எப்போது வரும்? அந்த நெருக்கம் எப்போது வரும்? நான் ரெடியா இருக்கிறேன். இன்னைக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கு என்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். இன்றைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, கர்த்தர் என்னை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எந்த ஒரு நெருக்கடியுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் என்னை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார். என்னை வந்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம நல்ல அமைதியா இருந்துட்டு விசுவாசியான பிறகு, ஆண்டவருடைய வல்லமையை பெற்ற பிறகு, கிருபைகளை பெற்ற பிறகு, நன்மைகளை பெற்ற பிறகு, ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகு யுத்த களம் ஆரம்பமாகிறது. 2 ஆப்ஷன்ஸ் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில இருக்கிறது, எனக்கு முன்பாக இருக்கிறது. நல்ல சுகமாய் இருக்கிற நாளில என் பலனை பெருக்கிக் கொண்டே இருக்கிறேன், பலனை சேர்த்து கொண்டே இருக்கிறேன், தேவனுடைய வார்த்தைகளை சேர்த்து கொண்டே இருக்கிறேன். ஒரு நாள் தீங்கு வரும்போது நான் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறேன். என்றைக்கு தீங்கு வரும், என்றைக்கு பொல்லாத நாட்கள் வரும், என்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும் என்று சொல்லி காத்து கொண்டே இருக்கிறான் காவல்காரன். அதே போல தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் காத்து கொண்டே இருக்கிறார்கள். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நல்ல சுகமா இருந்துட்டு எதை பத்தி நான் கவலைப்படல, ஆண்டவர் பார்த்து கொள்வார், நான் அமைதியா இருக்கிறேன், சும்மா இருந்து விட்டு நான் என்ன ஆயத்தப்படுத்தல, அல்லது ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்தல, வரங்களினால ஆயத்தப்படுத்தல, வார்த்தைகளினால என்ன ஆயத்தப்படுத்தல,
திடீரென்று ஒரு நாள் முழிக்கிறேன், நான் இன்று யுத்தம் பண்ணுகிறேன். இல்ல, காவல்காரன் அப்படி திடீரென்று எழும்பி செய்ய முடியாது. கேள்வி இதுதான்: இன்றைக்கு கர்த்தர் என்னை எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? நான் என்னை எப்படி ஷார்பன் பண்ணுகிறேன்? எப்படி என்னை கூர்மைப்படுத்துகிறேன்? நான் எல்லாவற்றிற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். நான் ஒன்னே ஒன்று, அந்த அன்பு மகள் தகப்பனுடைய கழுத்தை இறுக்கி பிடித்து கொண்டாள். அவ்வளவுதான். அப்பாதான் நீச்சல் அடிக்கிறார். பிள்ளை ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீச்சல் அடிக்கிறார். ஒரு நாள் வந்தது, தகப்பனா சொன்னார், இப்ப நீ தண்ணியில இறங்கு. இந்த தண்ணியில இறங்கும் போது பிள்ளைக்கு பயம் போயிடுச்சு, பலன் வந்துட்டு. ஆனா ஒன்னே ஒன்று அந்த பிள்ளை செஞ்சது: ஒவ்வொரு நாளும் தகப்பனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அது அமைதியா இந்த பக்கமும் அந்த பக்கமும் தகப்பனாரோடே கூட நீச்சல் அடிச்சது, நீந்தினது. அவ்வளவுதான் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம இவ்வளவுதான் ஆயத்தப்படணும். நம்ம ஆண்டவரோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு நாளிலே நீ ஆற்றில இறங்கு, இன்னைக்கு தீங்கு வருது, பிரச்சனை வருகிறது என்று சொல்லுகிற ஒரு நாளிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தும் போது, அந்த தீங்கு நாளிலே நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். அந்த ஜெயம் வருகின்ற பொழுது, அந்த ஜெயத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, நமக்கு அன்றைக்கு புரியும், நான் அநேகருக்காக இதை நீங்க எஸ்ஐகேல் 1, 2, 3, எஸ்ஐகேல் 33 நீங்க வாசிக்கின்ற பொழுது, ஒரு தேசத்துல தீங்கு வரும்போது காவல்காரன் செயல்பட ஆரம்பிக்கிறான். நல்லா கவனிச்சு பார்க்கலாம். எங்க தீங்கு வரக்கூடும், என் குடும்பத்துல எந்த பிரச்சனைகள் வரலாம், யார் மூலமா வரலாம், எந்த நேரத்துல வரலாம், அது வர ஆரம்பித்திருக்கிறதா, டு ஐ see the traces of problem அப்படின்னு காவல்காரன் என்ன செய்யணும்? பார்த்து கொண்டே இருக்கணும். பிரச்சனை வந்த பிறகு செயல்படுகிறது அழைப்பு அல்ல. பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே எக்கால சத்தத்தை ஊதுவதற்கு ஆயத்தமாய் இருப்பவர்கள் காவல்காரர்கள். வெரி பிராக்டிக்கல். என் சரீரத்தை பார்க்கிறேன், ஓகே, நான் நன்றா இருக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ எனக்கு என்ன பிரச்சனை வருது? லேசா ஒரு ஒரு டயர்ட்னஸ் வருகிறது, அல்லது சிலர் என்ன சொல்லலாம், எனக்கு டயபெட்டிக் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அல்லது லேசா வயிறு ஓவர் வெயிட் ஆயிடுச்சு, ரொம்ப குண்டாயிட்டேன் நான், அல்லது நான் ரொம்ப ஒல்லியா இருக்கிறேன். நம்ம சரீரத்துல எங்க பிரச்சனை வருதுன்னு நமக்கு தெரியும். உடனே என்ன செஞ்சிரும்? அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுகிறோம், ரொம்ப கேர் பண்ணுகிறோம், வாக்கிங் போகிறோம். அதே போல சுற்றி இருக்கிற இடங்களை எல்லாம், உங்க அதிகாரத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க பார்க்கிறீங்க, ரொம்ப வாட்ச் பண்றீங்க. பண்ண பண்ண கத்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார். இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனை வரப்போகுது, நீ ஆயத்தமாயிரு, உன் பிள்ளைகளை எச்சரிக்கை பண்ண, இதை செய். இப்படி செய்யும்போது ஜாமக்காரர்கள் அல்லது காவல் காக்கிறவர்கள் தீங்கு நாளுக்கு ஆயத்தப்படுகிறாங்க. எசேக்கியேலுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதுதான் நமக்கான வாக்குத்தத்தம். எசேக்கியேல் 3 அதிகாரம் 27 வசனத்துல, காவல்காரனுக்கு ஒரு அழைப்பு உண்டு, காவல்காரனுக்கு என்று ஒரு தீங்கு நாள் உண்டு, காவல்காரனுக்கு என்று ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? நான் உன்னோடு பேசும்போது உன் வாயைத் திறப்பேன். நான் உன்னோடு பேசும்போது உன் வாயைத் திறப்பேன். அவ்வளவுதான். அதுக்கு முந்தின வசனங்களை எல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் பலப்படுத்தினார். 22 வசனம், நான் உன் கூட பேசுவேன்னு சொன்னார், கூட்டிட்டு போனார். மகிமையை எசேக்கியேல் பார்க்கிறார், முகங்குப்புற விழுந்தார். ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆவி அவரோடு பேசினது. ம் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது. எசேக்கியேல் அமைதியானார். பேசவே முடியல, பேசவே முடியல. மனுஷ ஞானம் தடைப்பட்டது, மனுஷ ஆலோசனை தடைப்பட்டது. கர்த்தர் எசேக்கியேலை ஆளுகை செய்தார். நாவோடு, மேல்வாயோடு நாவை ஒட்டிக்கொள்ள பண்ணினார். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார்: நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன். அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. நீ சும்மா சும்மா உன் வாயை திறக்காத, நீ காவல்காரன். சும்மா கடந்து பேசாத. ஊர்ல சொல்லுவாங்க, வளவள கொல நினைச்சையாத, பேசாத, அமைதியாயிரு, அமைதியாயிரு, நீ அமைதியாயிரு. இது ரொம்ப ஆச்சரியமானது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, நான் எப்ப பேசணும்னு விரும்புறேனோ அப்பந்தான் அவன் வாயவே திறப்பேன். அப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவரே, நீர் எப்போது பார்க்கணும்னு நினைக்கிறீரோ அப்போது என் கண்களை திறந்துடலும். நீர் எப்போது கேட்கணும்னு நினைக்கிறீரோ அப்போது என் காதுகளை திறந்துடும்.
எப்போது நான் நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்பொழுது என் கால்களை நீர் திறந்திரலும், என் கைக்கு அப்படி காவல் வையும். அப்போ இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு தீர்க்கதரிசனோட வார்த்தை. இன்றைக்கு நம்ம பேசுகிற எந்த இடமா இருந்தாலும், வீட்டுல பேசினாலும் சரி, ஆலயத்துல பேசினாலும் சரி, பிரசங்கத்துல பேசினாலும் சரி, சும்மா பேசினாலும் சரி, நண்பர்களோடு பேசினாலும் சரி, மனைவியோடு பேசினாலும் சரி, குடும்பங்களில பேசினாலும் சரி, இதுதான் கட்டளை. ஆண்டவரே, நீர் பேசும்போது என் நாவை திறந்தருளும். அநேக நேரங்களில நான் நினைப்பது உண்டு, ஒருவேளை இந்த இடத்துல சொல்ல இந்த வசனத்துக்காக நான் சொல்லுகிறேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. அநேக சூழ்நிலைகளில ஊழியக்காரங்க பேசாம இருந்தாலே எழுப்புதல் வந்துரும். சும்மா பேசாம இருந்தாலே, அமைதியா இருந்தாலே இந்நேரத்துக்கு தமிழ்நாட்டுல என்ன செஞ்சிருக்கோம்? எழுப்புதல் வந்திருக்கும். நம்ம பேசி 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 தேவையில்லாததை பேசி, ஏதோ ஒன்ன பேசணும் வேண்டும் என்று பேசி 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 அநேக காரியங்களை நாமே கெடுத்து கொண்ட சூழ்நிலைகள் உண்டு. நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன், அமைதியாயிரு. ஆனா இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். நீ ஏன் கவலைப்படுற? கேட்கிற ஆளை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உன்னை பேச வைக்கிற ஆளை குறித்து கவலைப்படு. நம்ம கன்சர்ன் ஃபுல்லா கேட்கிற ஆளை பத்தி இருக்கு. கேட்கிற ஆட்கள் ஆசீர்வதிக்கப்படணும், கேட்கிற ஆட்கள் அப்படி இருக்கணும் இப்படி. ஆனவருக்கு நீ கேட்கிறவர்களை பற்றி நான் பார்த்து கொள்ளுகிறேன். நீ என்னை பற்றி கவலைப்படு. நீ என்னை பற்றி நீ என்ன செஞ்சுக்கோ, கவனமா இருந்துக்கோ. கேட்கிறவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி. அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்ல, உன் ஃபோக்கஸ் அங்க இல்ல, your focus is towards on me. கேட்கிறவர்களை குறித்து நீ ரொம்ப யோசிக்காத. நீ ஆண்டவருடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்திருப்போம் என்றா, இன்றைக்கு என்னுடைய ஜெபம் இது, ஆண்டவரே, தேவைப்படாத நேரங்களில, அவசியப்படாத நேரங்களில என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொள்ளட்டும். நீர் பேச விரும்புகிற நேரத்துல என் நாவை திறந்து பேசவை. உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மீண்டுமாய் வாழ்த்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் காவல்காரர்கள். உங்களுக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது. உங்களுக்கென்று ஒரு நாள் வருகிறது. அந்த நாளில நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். உங்களுக்கென்று ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. உங்கள் வாயை கர்த்தர் கூர்மையாய் எடுத்து ஆசீர்வதிப்பா. தேவன் தாமே இந்த வார்த்தையை பல இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை அசைப்பாராக. ஒரு செகண்ட் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் தகப்பனே, இது தூர இடத்திலிருந்து கேட்ட ஒவ்வொருவரும் உம்முடைய காவல்காரர்கள். நீர் கவனித்துக் கொள்ள இந்த வார்த்தை ஆழமாய் கிரியை செய்யட்டும். எந்தெந்த சூழ்நிலைகளுக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பி நிற்கிறார்களோ, வியாதி, பிசாசின் போராட்டங்கள், நெருக்கடிகள், பிள்ளை சூனிய கட்டுகள், குடும்ப பிரிவினைகள், பொல்லாத ஆவியின் கிரியைகள், கடன் பிரச்சனைகள், சரீர வியாதிகள், ஆமென், ஒவ்வொன்றிலும் அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you again. God bless you. ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். இன்றைய நாளிலே எசேக்கியேல் 33 அதிகாரம் 7 மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தார் காவல்காரனா வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினால் வார்த்தையை கேட்டு நம்ம தலைவர்கள் எச்சரிப்ப. அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். இதில் சிறைப்பிடிக்கப்பட்ட மனிதன் காவல்காரனா மாறினான். பட் ஒரு தலைமுறையை பற்றி சொல்லி அதை பார்த்தா நானும் தலைமுறை இனி வருகிற ஜெனரேஷன் எப்படிப்பட்ட ஜெனரேஷனாக வருவார்கள்னு தெரியாது. சபைக்கு போவார்களா, வார்த்தையை வாசிப்பார்களா, தன்னுடைய வார்த்தையை கீழ்ப்படுவார்களா என்ற கேள்வி. காரணம், இன்றைய நாளே நவநாடு நன்றாக முன்னோறி கொண்டு போயிருக்கு. இந்த பிசாசானவன் பலவிதமான நுட்ப காரியங்களை கொண்டு வந்து புகுத்தி விட்டு, இதனாலே இந்த இளைஞர் ஜோதிடர் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த பிசாசானவன் காந்தம் போல இழுத்து கொண்டிருக்கிறான். அப்ப இந்த தலைமுறை, நல்ல சுதாரணத்தை சொல்லுங்க, தலைமுறை எப்படிப்பட்ட தலைமுறை என்னவாக முடியும் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கின்றது. பாச அருமையான வெளிப்பாட்டை கொடுத்தீர்கள். அடுத்தது, நான் உன்னோடு பேசும்போது வாயை திறப்பேன். இப்படி ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வார்த்தையை தந்தா பேசாமல் இருப்போம், டெலிஃபோனோட அலம்புவோம். காரணம், கீழ்ப்படி வேணும், வார்த்தை தியானிக்கும். அருமையான இசைக்கிற அதிகாரத்தில் மிக தெளிவாக, ஆறுதலாக
உங்களுடைய வார்த்தை மிகவும் தெளிவாக மாறலாம். இப்படித்தான் செய்தி கொடுக்க வேண்டும். உங்களுடைய செய்தியை கேட்கும் பொழுது முதியோர் அநேகர் இப்ப 97 ரேடியோவிலே நாங்கள் தொடர்படுத்திக்கின்றோம். உங்களுடைய தேவனுடைய வார்த்தை இப்பொழுது உலகம் முழுக்க 97 ரேடியோவில் இது போய்க்கொண்டிருக்கிறது. அநேக முதியோர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இந்த அநேக முதியோர் கேட்கக்கூடிய முறையிலே நீங்கள் மிக ஆறுதலாக, அமைதியாக வார்த்தையை உச்சரித்து சொன்னீர்கள். மிகவும் ஆசீர்வாதம் வந்தது. உண்மையிலே இது மறு ஒலிபரப்பிலே போகும்போது அநேகர் கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள நீங்க 2ஆம் முறையா வந்திருக்கு. இப்ப ஞாபகம் முதல் முறை நீங்க வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஆனா உங்களோட முதல் வரைக்கும் இளைஞா இருந்தீங்க. இப்ப கொஞ்சம் ஆடி வளர்ந்து வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாம போச்சு. பரவாயில்ல. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேங்க்யூ. நன்றி ஐயா. காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஐயா. கண்டிப்பா. இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் ரெவரண்ட் ஸ்டீவன். இது 2ஆம் முறையாக இந்த நித்திய வசனத்தில் வந்திருக்கிறார். எஸ்ஐக்கிற அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை கூறி மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தினார். மிகவும் ஆசீர்வாதம். கர்த்தர் அந்த ஊழியக்காரன் ஆசீர்வாதம். அது மட்டும் நாங்கள் பிரதர் பஞ்சுஜனுக்கும் நன்றியை சொல்ல வேண்டும். அவர் கூட அநேக ஊழியக்காரரை வந்தையில தொகுத்து அதுக்காக நான் சொல்ல வேணும். கர்த்தர் பஞ்சுஜனை ஆசீர்வதிப்பார்கள். தொடர்ந்து நாங்கள் முடிவு ஜெபத்தை